Hi friends, welcome to Maha Beautician channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஆயில் ஸ்கின்க்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆயில் ஸ்கின்னுக்கான 3 பியூட்டி டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அந்த யூஸ்ஃபுல்லான 3 டிப்ஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆயில் ஸ்கின்க்கான டிப்ஸ் நம்பர் 1. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எக்கோட ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது கூட ஒரு ½ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாகவே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ட்ரை ஆக விட்டுறணும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை வீக்லி ட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்கள் ஆயில் ஸ்கின் நார்மல் ஸ்கின் டோனுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஆயில் ஸ்கின்க்கான டிப்ஸ் நம்பர் 2. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சோத்து கத்தாழை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கத்தாழையில் உள்ள ஜெல்லு மட்டும் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் சைடில் உள்ள 2 பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள ஃபஸ்ட் லேயரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுமே உள்ளே உள்ள ஜெல்லை மட்டும் லைட்டாக கீரல் மாதிரி போட்டு நீங்கள் டேரெக்டாகவே ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 to 30 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கத்தாழை உங்களோட எக்ஸன்ஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறோம். ஸோ நேச்சுரலாக கத்தாழை கிடைக்காதவங்க நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிற இது மாதிரி ரெடிமேடான அலோவேரா ஜெல்லு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஸ்கின்க்கான டிப்ஸ் நம்பர் 3. ஸோ இந்த டிப்ஸை பற்றி நான் சொல்லி ஆகணும். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிப்ஸ்னால் இந்த டிப்ஸ் தான். ஸோ என்கிட்ட சொல்யூஷன் கேட்குறவங்களுக்கு நான் அந்த டிப்ஸை ரெஃபர் பண்ணுவேன். நானும் ரெகுலராக அந்த டிப்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பவுலில் முல்தானி மெட்டி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் இ கேப்சூல் அது ஒரு டேப்லெட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேஸ் பேக் தேவையோ அந்த அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் கூலிங்கான வாட்டரில் உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்கள் ஃபேஸில் உள்ள எக்ஸன்ஸ் ஆயில் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேஸை க்ளோயிங்காகவும் பிரைட்னஸாகவும் காட்டும். ஸோ இந்த 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ஈஸியாக இருக்கோ அந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க சிகப்பாகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கான டிப்ஸை தான் நாளைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மகா பியூட்டிஷியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பியூட்டி டிப்ஸ் எது உங்களுக்கு தேவை அப்படின்னா மகா பியூட்டிஷியன் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.